ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 5ல் வரக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், the area of the triangle is 5 square units. Two of its vertices are 2, 1, 3, -2. The third vertex x, y, where y equal to x plus 3. Find the coordinate of the third vertex. ஓகேங்களா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டா ரெண்டு வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் வெர்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் இப்போ என்ன இருக்குது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். வேர்டெக்ஸ் ஓகேங்களா, ட்ரையாங்கிளுக்கான வேர்டெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாயிண்ட் வந்து ஏ வேர்டெக்ஸ் வந்து 2, 1, பி வேர்டெக்ஸ் 3, -2, சி வந்து எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அது போக ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா, இது 3 கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சி நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்முலா எழுத போகிறோம். என்னது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஃபார்முலா என்ன, 1/2 எக்ஸு ஒய் எப்போவுமே எழுதும் இல்லையா, அதே கான்செப்ட் தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ 3 ஸ்டேட்டஸு மைனஸ் இதுக்கு வந்து நம்ம நம்பர் வைக்கணும். அடுத்து கீழே எப்படி 1 2 2 3 3 1 2 1 3 2 1 3. ஓகேங்களா, அப்படியே இதை ரிவர்ஸில் எடுத்து போடுறது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இதில் டேட்டாவை அப்ளை பண்ணாமல் இதை ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் 2 1 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா, இது வந்து ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 5 கொடுத்துட்டா 3 பாயிண்ட் எழுதிட்டா கடைசி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மேலே இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம். 2 × 2 4 3y 3 × y 3y ப்ளஸ் எக்ஸு மைனஸ் அதே ரிவர்ஸில் எடுங்க. 1 × 3 3 மைனஸ் 2x ப்ளஸ் 2y. இப்போ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2 × 5. இந்த நம்பர்ஸை மட்டும் அப்படியே இது பண்ணுங்கள். ப்ளஸ் 3y ப்ளஸ் எக்ஸு மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2y. ஸோ இப்போ 2 5s are 10. இந்த பக்கம் நம்பர்ஸை மட்டும் எடுத்திங்கன்னா -3 -4 என்ன வரும், -7. எக்ஸு டேர்ம்னா எக்ஸு ப்ளஸ் 2x 3x 3y மைனஸ் 2y ப்ளஸ் ஒய். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு நம்பர்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்க போகிறேன், வேரியபிள்ஸும் ஒரு சைடு வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ 3x ப்ளஸ் ஒய் இந்த சைடு அப்படியே இருக்குது. இந்த -7 மட்டும் இந்த சைடு வரும்போது 10 + 7 என்ன வரும், 3x + y = 17. ஓகேங்களா, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம், எக்ஸு ப்ளஸ் ஒய் எக்ஸு இந்த ப்ளஸ் ஒய் இந்த சைடு வரும்போது -y = -3 எழுதலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷனை எக்ஸு ஒய் எந்த சைடு கொண்டு வரேன், 3 எந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ மைனஸ், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் 1 அப்படியே எழுதுங்க, எக்ஸு -1 = -3. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, 3x + y = 17. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே போதும், x + 3x 4x -y + y கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 14 - 3. ஓகேங்களா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 14. இப்போ x = 7/2. ஓகேங்களா, அதாவது 14/4ன்னு வரும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்றப்ப 7 2s are 14, 2 2s are 4. ஓகேங்களா, ஸோ x = 7/2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், சப் x = 7/2 இன் இதில் பண்ணலாம், அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் = -3. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 2x 3x தான், 3y - y கரெக்ட் தான். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் டெசிமல் வருதுன்னு பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ப்போம், செக் பண்ணிக்கிறதுக்கப்புறம் ஸோ எக்ஸ் = 7/2ன்னு நான் இங்கே போட்டேன் அப்படின்னா -y = -3. ஸோ அப்போ ஒய்யை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டேன், எக்ஸோட வேல்யூ இந்த சைடு இருக்குது, -3 இந்த சைடு வரும்போது +3. ஸோ இதை வந்து கீழே டிவிஷன் 1 இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், 7/2 + 6/2 2ஆல் மேலும் கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் இந்த நம்பரை. ஸோ இப்போ
பார்த்தீங்கன்னா 13/2 ஓகேங்களா. ஸோ ஒய் வந்து 13/2. தட் பாயிண்ட் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 13/2. ஸோ அப்போ 7/2, 13/2 அப்படின்றது தான் தேர்ட் வெர்டெக்ஸ் சி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஓகேங்களா. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஏபிசி அப்படின்றது 3 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 5 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துட்டாங்க. அது போக இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஈக்குவேஷனை மாற்றுறேன். ஸோ அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டேன், ஒய் இந்த சைடு கொண்டு வரும்போது எக்ஸ் மைனஸ் ஒய், 3 இந்த சைடு போகும்போது -3. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஏபி இருக்குது, சி தெரியாது, எக்ஸ் ஒய் தான். ஸோ அதை அப்படியே நம்ம பழகம் போல் இந்த ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணுறேன். 5 = 1/2 ப்ராக்கெட்டில் போட்டு நம்ம பாயிண்ட்ஸ் அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். 3 பாயிண்ட் எழுதி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ மேலே இருந்து கீழே வரும்போது எல்லாத்தையும் கிராஸாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. அதான் 2 × -2 -4, 3 × y 3y, x × 1 x. ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் போட்டு கீழே இருந்து ரிவர்ஸில் போகும்போது எல்லாத்தையும் அதே மல்டிபிள் பண்ணுறேன். 1 × 3 3, -2 × x -2x, y × 2 2y. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே தான் இருக்குது, அப்படியே எழுதிட்டேன். இந்த மைனஸு காமன் டு ஆல் த டேர்ம்ஸ் இன் த ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறேன். இந்த 2ன்றது கிராஸாக போகும்போது இங்கிட்டு 2 × 5 10ன்னு மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக மட்டும் நான் சேர்க்குறேன். எந்தெந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். நம்பர்ஸில் -4 இருக்குது, -3 இருக்குது, இதை சேர்த்து -7 எழுதிட்டேன். அடுத்தது எக்ஸ் எழுதுவோம். 2x 1x, 2x + 1x 3x. அடுத்தது y பாருங்கள், 3y - 2y. பெரிய நம்பர் ப்ளஸ், சின்ன நம்பர் மைனஸ். ஸோ பெருசில் சிறுசை சப்ராக்ட் பண்ணால் 1y. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இதை மட்டும் நான் அப்படியே ஈக்குவல் இந்த சைடு வச்சுட்டு இந்த 7 அந்த சைடு கொண்டு போகும்போது 10க்கு பக்கத்தில் -7 + 7 மாறும். இது 3x + y அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ 3x + y = 17, செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, x - y = -3, 3x + y = 17. இது ரெண்டையும் அப்படியே எழுதுகிறேன். எழுதுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா -y + yன்றப்ப 2 ஈக்குவேஷனையும் எதுவுமே பண்ண வேணாம், ஆட் பண்ணாலே போதும். இந்த y கேன்சல் ஆயிரும். x + 3xன்றது 4x. இது வந்து மைனஸ், இது ப்ளஸ்ன்றப்ப 17லேருந்து -3 14. 4x = 14னா x = என்ன வரும்? ஸோ டிவைடட் பை 2. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்றப்ப 2 2s are 4, 7 2s are 4. ஸோ அதான் 7/2. x = 7/2 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ சப் x = 7/2 in the first equation. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ x - y = -3, xக்கு பதிலாக அந்த 7/2 எழுதுகிறேன். ஸோ 7/2 - y = -3. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த ஒய்யை நான் அந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த 3யை இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ அப்போ ஒய் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஒய்ன்னு மாறிடும். -3 7/2 பக்கத்தில் வரும்போது +3 மாறிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது டினாமினேட்டர் 1 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது அப்படின்றப்ப இது மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6, 1 × 2 2. இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ கீழே டினாமினேட்டர் 2 சேம்ன்றப்ப காமனாக 2 போட்டுட்டேன். 7 + 6 13. ஓகேங்களா. ஸோ அப்போ y = 13/2. ஸோ x = 7/2, y = 13/2. அப்படியே பாயிண்ட்டாக எழுதியாச்சு. இவ்வளோ தாங்க நம்ம இந்த செகண்ட் சம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.